ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ஆனியன் பராத்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். டெய்லி நைட் டின்னருக்கு என்னடா பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ டக்குன்னு பண்ற மாதிரி ஈஸியான ஒரு ரெசிபி இது. இதுக்கு வந்து பெருசா சைட் டிஷ்லாம் தேவைப்படாது. ஏன்னா அந்த வெங்காயத்திலே நல்ல மசாலாலாம் சேர்த்து நல்லா சூப்பராக தான் பண்ண போறோம். அதனால சிம்பிளா நமக்கு வந்து ஊறுகாய் இல்லை வந்து தயிரே வந்து சூப்பராக இருக்கும் இதோட. இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெளி மாவு தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் நான் இன்னைக்கு வந்து 2 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன், சப்பாத்தி மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக எப்போவுமே நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அது மாதிரி நம்ம வந்து கலந்து வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும். இதில் வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிற துணியை போட்டு மூடி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போது நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த வெங்காய ஸ்டஃபிங் தயார் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம வேக வைக்காமல் சும்மாவே பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஆனால் அதை விட நம்ம வந்து லைட்டாக தாளித்து சேர்க்கும்போது இன்னும் வந்து அந்த பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு பேனில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் இருக்கும்ல அதை நல்லா இடித்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணும் நமக்கு. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சீரகம். இது கூடவே நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். ஒரு பச்சை மிளகாவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதை வந்து நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் போதும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நான் இன்றைக்கி வந்து 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து 3 வெங்காயம் சேர்க்கும்போது தான் அந்த தாராளமாக நமக்கு வந்து ஸ்டஃபிங் கிடைக்கும். இல்லைன்னா இந்த வெங்காயத்துக்கு கூட எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் நம்ம பன்னீர் எல்லாம் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து லேசாக ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் இதில் மசாலா சேர்க்க போகிறோம். மசாலாவுக்கு 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒருவேளை மல்லி விதைகள் சேர்க்கலாம்னா 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள். நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1/4 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா பொட்டு கடலை மாவும் நம்ம சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்க்கும் போது என்ன ஆகும்னா அந்த மசாலா வந்து கோட்டாகவும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த வெங்காயத்தில் வந்து எக்ஸஸ் தண்ணி இருந்துச்சுன்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கும் அது வந்து உதவியாக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கின மல்லி இலை, கூடவே ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு அது சேர்க்கும்போது இன்னுமே அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட வெங்காய ஸ்டஃபிங் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து ரெடி ஆகிரும். இப்போ நம்மளோட மாவு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா ஊறி இருக்குது. 15-20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸோ நான் இதை வந்து 6ஆக பிரித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து 1 எடுத்துகிட்டு அந்த கீழே வந்து கொஞ்சம் மாவு தேய்ச்சிக்கோங்க. இதை வச்சுட்டு இது மேலே வந்து கொஞ்சம் மாவு தடவிட்டு தான் நம்ம வந்து விரிக்கணும். கொஞ்சம் மெல்லிசாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம விரிக்கணும். இதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து லேயராக பண்ண போகிறோம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ளேக்கியாக இன்னுமே வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் லேயராக பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி விரிக்கிறோம் ஃபஸ்ட்டு. இல்லைனா நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்பவும் பண்ணுவோம்ல, நடுவில் இந்த ஃபில்லிங்கை வச்சுட்டு ஒரு பொட்டலம் மாதிரி சுற்றி எல்லா மாவையும் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம விரிப்போம். அப்படி பண்ணுறதுனால பண்ணலாம். நம்ம ஆலு பராத்தா அதெல்லாம் வந்து அப்படி தான் பண்ணியிருப்போம். நான் இந்த ஸ்டஃபிங்கும் வந்து 6ஆக பிரிச்சுருக்கேன். பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஓரத்துலேருந்து எது வந்து நல்லா வீதியாக இருக்கும் அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ வீதியாக இருக்கிற டேரெக்ஷன்லேருந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த நடுவில் மட்டும் நம்ம ஒரு கட் பண்ணணும். ஸோ எல்லா லேயர்ஸையும் வந்து ஒரு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஓரத்துலேருந்து நம்ம வந்து சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த ஓரத்தை வந்து லேசாக தண்ணி தொட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து அது அப்படியே லாக் ஆகலாம் அப்படின்னா அது பிரிஞ்சு போயிட்டுருக்கும். அதனால தண்ணி தொட்டு நான் வந்து இதை சீல் பண்ணிவிட்டு இனி இதை வந்து நம்ம விரிக்கணும். மேலே வந்து கொஞ்சம் மல்லி இலை, கூடவே கொஞ்சம் எள்ளு வச்சுருக்கேன். எள்ளையும் வச்சுட்டு இதெல்லாம் ஆப்ஷனல் தான், வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழேயும் மேலேயும் வந்து கொஞ்சம் மாவு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம விரிச்சிட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக விரிச்சிக்கோங்க. அங்கங்கே அந்த வெங்காயம்லாம் அதை நம்ம கட் பண்ண இடத்துலேருந்து கொஞ்சம் எட்டி பார்க்க தான் செய்யும். பட் அது பரவாயில்ல, நம்ம வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு தேய்ச்சிக்கலாம். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வெங்காயமும் அந்த பேனில் பட்டு கொஞ்சம் கேரமலைஸ் ஆகும். அப்படி அதுவும் வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக விரிக்கணும். ரொம்ப குண்டாக இருந்துச்சுனாலும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் மெல்லிசாக விரிச்சிக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப லைட்டாக சேர்த்துட்டு இதை தூக்கி நம்ம மேலே வச்சிடலாம். வச்சுட்டு கீழ்ப்பக்கம் ரெடி ஆனதுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டால் போதும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுட்டு
மேலே சைடில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இல்லை நெய் சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது நமக்கு வந்து அந்த வெளி லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே நேரம் வாசனை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எண்ணெய்னாலும் ஓகே தான். இப்போ இதை மறுபடியும் திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். இதை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அது எவ்வளோ அழகாக நல்லா சாஃப்டாக நல்லா லேயர்ஸ்லாம் வந்திருக்குன்னு. நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணுறதை விட நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும். சடா, அவ்வளோதான். நம்மளோட வெங்காய சப்பாத்தியெல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. எனக்கு வந்து தயிர் ரொம்ப பிடிக்கும் இதோட இந்த காம்பினேஷனாக சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்து லேயராக பண்ணதுனால வந்து கொஞ்சம் வித்தியாசமாக, எப்போ நம்ம பண்ணுறதை விட கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.